நீங்க பேசலாம் வசந்தா மேம். எல்லாருக்கும் வணக்கம் மேடம். எல்லா மாஸ்டர்ஸுக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்காகவும் தேங்க்யூ சொல்றேன். பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சு. என் பேரு வசந்தா துரைசாமி. எனக்கு 70 வயசு ஆகுது. முதல்ல இந்த தியானத்துக்கு எப்படி வந்தேன்னு சொல்றேன். நான் ஒரு என்ஜிஓல வேலை பார்த்துட்டு இருந்தேன். 60 வயசுல ரிட்டையர்மெண்ட். அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு தேடல். அந்த தேடல்ல நான் போயிட்டே இருக்கும்போது ஒரு போஸ்ட் கம்பத்துல ஒரு சின்ன பிட்டுல ஒட்டி இருந்துச்சு. இலவச தியானம் அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண அது தாச பிரகாஷ்ல இருக்கு அந்த ஆபீஸ். நீங்க எப்ப வேணா வந்து பண்ணலாம் தியானம் அப்படின்னாங்க. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அங்க போனப்ப நீங்க போய் பண்ணுங்கன்னாங்க. எனக்கு இந்த அளவுக்கு எல்லாம் அவ்வளவு இதா சொல்லல. அப்ப நீங்க உள்ள போயிட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இருட்டான அறை, அதுல போயிட்டு நாங்க தியானம் பண்ணிட்டு வெளியில வரும்போது அது என்னவோ ஒரு வித மாற்றம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதையே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போனேன். அப்ப எனக்கு அம்மாவை கேர் பண்ற ஒரு வேலையா இருந்துச்சு. அதனால அப்படியே தொடங்கிட்டு பண்ணேன். ஆனா ஒரு 5 மாசம் அப்படி போனேன். அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அம்மாவும் கேர் பண்றதுனால போய் பண்ண முடியல. இப்பதான் அந்த ஆபீஸ் அங்க இருந்து புருஷவாக்கத்துக்கு மாத்திட்ட பிறகு கண்டினியூவா போய்கிட்டு இருக்கேன். தியானம் செய்யணும்னு உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். அதுல நிறைய மாற்றங்கள் என்கிட்டயே நான் பார்த்துக்க முடியுது. அதுக்கு முன்னாடின்னா நேரா கோயிலுக்கு போயிருவேன். கோயிலுக்கு போயிட்டு கடவுளே எனக்கு ஒரு வழி காட்டு. அவ்வளவுதான். வேற எதையும் நான் கேட்க மாட்டேன். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல வழியை காட்டு. எதுவா இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருந்தேன். அந்த மாதிரி போறதுதான் பக்தி மார்க்கத்துல இருந்துச்சு. இது இப்படி வரும்போது தியானத்துல வரும்போது நமக்குள்ளர என்ன நடக்குதுன்றதை பார்க்கக்கூடியது ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துக்குள்ள வரணும்ன்றதான் வந்தேன். அது எப்படி வரணும்ன்றதான் பிறகு சொன்னேன். எப்படி 2 நல்ல சுகாசனத்துல உட்கார்ந்து 2 கைய கோர்த்துக்கிட்டு, கால கிராஸ் பண்ணிக்கிட்டு, உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத நீங்க கவனிங்க. அதுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அதுல வரும்போது, அதை விட்டுட்டு நீங்க மூச்சின் மேல கவனம் செலுத்தினா, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் என்னுடைய ஆன்மீகம் நடந்துச்சு. அப்படி வரும்போது, உடல் கூட நமக்கு ஒரு அழியக்கூடிய தன்மை உடையது உடல். ஆனாலும் அதை பாதுகாக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? உணவு. உணவு, எக்ஸர்சைஸ், யோகா, வாக்கிங்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். ஆனா ஆன்மாக்கு என்ன கொடுக்கணும்? தியானம் தான் அதுக்கு உணவு. அந்த தியானத்தை அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கும்போது நமக்குள்ள என்ன நடக்குதுன்றது நம்மளால பார்க்கணும். நீ யார் என்றதை உணரணும் அப்படின்னு சொன்னாங்களா? நம்ம நம்மள உணர்றதுக்கு அது ஒரு வழி. அந்த வழியை காட்டின அந்த மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி. இந்த நேரத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது அந்த மாதிரி போகும்போது அந்த எண்ணங்கள் நிறைய வருது. தேவையில்லாத எண்ணங்கள். அந்த எண்ணங்களை எப்படி தள்ளுறது அப்படின்போது டெய்லி நீங்க உட்கார்ந்து அதுல பண்ண அதாவது 1000 எண்ணங்கள் அது 100% இருக்கிறது ஒரு வாரமோ 10 நாளோ என்னவோ அப்படி கழியும் போது 80% ஆகும். அதுக்கு பிறகு 60%. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணங்களா குறைஞ்சி சூன்ய நிலைக்கு வரும். அந்த சூன்ய நிலை வரும்போதுதான் அது நமக்கு ஒரு ஞானம், ஆன்ம ஞானம் கிடைக்கும். ஞானம் வரும்போது ஆன்மா சுத்தி அடையுது. இந்த சுத்தி அடையும் போது நமக்குள்ள என்ன நடக்குன்றது நமக்கு ஒரு புரிஞ்சுக்க முடியுது. அது என்னன்னு அப்புறம் சொல்லும்போது, ஒரு கோபம், தாபம், வெறுப்பு, பொறாமை என்ன விதமான அந்த எதிர்மறை எண்ணங்கள் அத்தனையும் நம்மளை விட்டு போகக்கூடிய அளவுக்கு தெரியுது. நம்மள அதை உணர முடியுது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய உடம்பு கூட முதல்ல கனமா இருக்க மாதிரி இருக்கும் அந்த தியானத்துல. அதுக்கு பிறகு வெளியில வரும்போது லேசா இருக்க மாதிரி தெரியும். சரி இது ஏதோ ஒண்ணு இருக்குது. இத நம்ம பண்ணிக்கிட்டே வருவோம். நம்மளுடைய இது இருக்க வரைக்கும் இத செய்யணும் அப்படின்னுதான் நானும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மனம் வந்து குரங்கு மாதிரி. இந்த எண்ணங்கள் பின்னாடியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நல்லா செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா என்ன ஆகும் அது? அந்த எண்ணங்கள்ட்ட ஓடி போயிடும். அது கூட எப்பவோ நடந்தது. இப்ப நடந்தது கூட இருக்காது. எப்பவோ நடந்த எண்ணங்கள் பின்னாடிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அத மடக்கறதுக்கு, அத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மூச்சின் மீது கவனம். அந்த மூச்சின் மேல் கவனம் வச்சா கூட அது திருப்பி திருப்பி அங்க ஓடும். ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி செஞ்சாங்க? அவங்க ஏன் இப்படி பண்ணணும்? நாம ஏன் இப்படி நடந்துக்கணும்? இப்படியே அந்த எண்ணங்கள் போய்க்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால அந்த இடத்துல உட்காரவே முடியாது. நம்மள உட்காரவும் விடாது, தூங்கவும் விடாது, எந்த வேலையும் செய்ய விடாது.
அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த தியானம்ன்றது நமக்கு ஒரு கருவியா கிடைச்சது. அதுக்கும் தேங்க்ஸ் பண்ணணும். அந்த கருவியில கூட நம்ம அந்த தியானத்தை புடிச்சுக்கிட்டு எப்படியாவது இதுல நம்மள சுத்தி பண்ணணும் அப்படின்றதுனால அதை உட்கார்ந்து அந்த எண்ணங்களை போக்கிக்கிட்டு அதனால நமக்கு உள்ள இருக்கிற நோய்களை கூட குறைச்சிக்கிறோம். அதாவது தாட் நிறைய வரும்போது அதுக்குள்ள போகும்போது தேவையில்லாத நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வந்து நம்மள வாட்டி வதைக்கும். கால் வலி, முட்டி வலி, தலைவலி, உடம்பு வலி, என்ன வலி வேணாலும் வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணமே இந்த எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் குறையறதுக்காக இந்த தியானம் அந்த தியானத்துக்குள்ள போகும்போது எண்ணங்கள் குறைஞ்சு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த நோய்களை நம்மளை விட்டு போகிறதுக்கும் ஒரு வழியை காட்டின அந்த குருமார்களுக்கும் நன்றி. அதுல இருந்து நம்ம விடுபடதான் இந்த தியானத்துல நம்ம வந்துருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த தியானத்துல ஒவ்வொரு இதுவா போகும்போது நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் போது அதிக நேரத்துல அதுக்குள்ள உட்காரும் போது ஞானம் மட்டும் இல்ல, முக்தி நிலையை கூட அடையலாம். நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ இதுல சாதிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்கு. அதுல எப்படின்னா நோயற்ற வாழ்வு வாழலாம் அப்படின்னு. எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஒரு தலைவலியோ, உடம்பு வலியோ, வேலை செய்யற இடத்துல ப்ரெஷரோ, இல்ல ஒரு வியாபாரம் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுல ஏதாவது குறையும். இதெல்லாம் கூட இந்த தியானத்தின் மூலமா நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த தியானம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதனால அந்த தியானத்தை நம்ம எப்பவுமே கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் படிப்புல கூட பிள்ளைங்களுக்கோ இல்ல பெரியவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நான் படிக்க உட்கார்ந்தா தூக்கமா வரும். இப்ப இந்த இதெல்லாம் நான் சத்சங்கம் இந்த இதெல்லாம் புக்கெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் சொல்லும்போது இத கேட்க கேட்க எனக்குள்ளவே அந்த புக்கை வாங்கி எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நானே அதை பிள்ளைகள்கிட்ட சொல்லி சொல்லி அதை வாங்கிட்டு வரேன். இல்லைன்னாலும் அந்த சென்டருக்கு வரும்போது யார்ட்டையாவது கேட்டு கூட வாங்கிட்டு வந்து நான் படிக்கிறேன். அதை படிக்கும்போது நமக்கு ஒரு புரிதல் வருது. புரிதல் வரும்போது அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் நம்ம லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது லைஃப் ஆனந்தமயமா ஆனந்தமாவும் இருக்கலாம். யாராவது நம்மள திட்டும்போது டக்குன்னு கோவம் வரும். அந்த கோவங்கள் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா அவங்க சொல்லும்போது, "பரவால்ல சொல்லிட்டாங்கல்ல, என்ன சொன்னதுனால நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு மாறுதல் வந்திருக்கு. எனக்குள்ளேயே அந்த மாறுதலும் வந்திருக்கு. ஸோ மத்தவங்களுக்கும் அது வர்றது ஒண்ணும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த தியானத்தினால இதெல்லாம் புரியுது. அதனால அந்த வெறுப்பு, பொறாமை, எதுவா இருந்தாலும் நமக்கு அது தோணவே தோணாது. அவங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கட்டும். அப்படிதான் சொல்ல தோணுதே ஒழிய கோபம்ன்றது வர்றது இல்ல. அதுக்கு பிறகு இந்த தியானத்துல உட்கார்ந்தப்புறம் சைவ உணவு கூட முக்கியமானது. உணவு வந்து காய்கறிகள் மாதிரியும், ஃபுல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாக்கா தூக்கம் தான் வரும். அந்த மாரி இல்லாம பாதி அளவு கொஞ்சம் ஜாலியா இருக்க மாதிரியா சாப்பிடுறது. அந்த சைவ உணவை சாப்பிடுறது. அசைவத்துக்கு போறது. நான் அசைவம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது நான் தியானத்துக்கு முன்னாடியே நான் சாப்பிடுறேன். ஆனாலும் கூட சைவ உணவு தான் ரொம்ப சிறந்த உணவு. நல்லா ஜீரணிக்கக்கூடிய உணவு. உடம்புக்கும் ஆரோக்கியத்தை குடுக்குது. ஆனா அந்த அசைவ உணவு சாப்பிடுறதுனால, அதனால ஜீரணமாகாம உடம்பு பாதிக்கிறது இல்லாம, ஒரு உயிர் கொல்லக்கூடிய கர்மாவை நம்ம ஏத்துக்க வேண்டியது. அதுக்கு எத்தனை தடவை நம்ம வர வேண்டியிருக்கோம். அது கூடாது. அதே மாதிரி அந்த நமக்கு எப்படி அடிச்சா வலிக்குமோ, அது மாதிரி அந்த உயிர கொன்னாலும் அதுக்கும் வலிக்கும்ன்றது எண்ணம் நமக்கு அதுல வரணும். அதை யோசிச்சா நம்ம உயிர் வதை செய்ய மாட்டோம். அத செய்யவும் கூடாது. நாமளும் நல்லா இருக்கணும். மத்த உயிரினங்களையும் வாழ வைக்கணும் அதுக்கு. அதுக்கு பிறகு பிரமிடு. பிரமிடு கீழ உட்காரும்போது அபரிவிதமான சக்தி கிடைக்கும். அ சாதாரணமான இடத்துல உட்கார்ந்த விட பிரமிடு கீழ உட்காரும்போது மும்மடங்கு அதிகமா கிடைக்குதுங்க. அது உண்மை. அது மட்டும் இல்ல, நோய் நமக்கு உள்ள இருக்க எந்த நோயும் தீர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அது கீழ தண்ணி வச்சு குடிக்கும்போது அதுக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அத நமக்கு காட்டியிருக்காங்க. அது எல்லாமே அவங்க சொல்லும்போது, அதுலலாம் நம்ம பார்க்கும்போது, எனக்கு அனுபவமா நான் சொல்றேன். நான் அதுல உட்கார்ந்து அதுல பண்ணேன். அதனாலேயே ஒரு பிரமிடு 2x2 வாங்கிட்டு வந்து நான் பண்ணேன். அந்த பிரமிடு வச்சிருக்கிறதுனால, அந்த இடத்துல ஃபுல்லுமே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நாம உட்கார்ந்தா கூட மத்தவங்க ஏதாவது சொன்னா கூட உடனே அந்த கோபமோ, எந்த இதுல சரி செய்யலாம், பார்க்கலாம். அந்த மாரி ஒரு தன்மை நமக்குள்ளேயே வருது. பொறுமையான தன்மை வரும். அத பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பிரமிடுக்கு கீழ கிடைக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜியும் நம்மளுடைய உடம்ப நல்லா வச்சிருக்குது. மனசையும் நல்லா வச்சிருக்கு. எனர்ஜி குடுக்குது. விழிப்புணர்வு குடுக்குது.
அந்த எனர்ஜினால இந்த வயசுலயும் நான் தனியா என் வேலையை செஞ்சுக்க முடிய அளவுக்கும் சக்தி கொடுக்குது. அப்ப எனக்கே அது கொடுக்கும்போது, மத்தவங்களுக்கு அதாவது சின்ன பசங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கோ, வேற எந்த வேலை செய்யறதுக்கோ, வியாபாரத்துக்கு எதுக்குனாலும் கூட இத வச்சு உபயோகப்படுத்தும்போது அவங்களும் முன்னேறலாம், மற்றவங்களையும் முன்னேற வைக்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த விஸ்வசக்தி நமக்கு கிடைச்சு நம்ம உபயோகப்படுத்தின பிறகு நம்ம ஏதாவது வேற வேலையில இருந்தோம்னா அந்த சக்தி வீணா போகிறது இல்ல. அது நேரா பூமி மாதா கிடைக்குது. இந்த பூமி மாதாவை காப்பாத்தக்கூடிய ஒரு ஒரு இதுவும் நம்மகிட்ட தான் இருக்கு. நாம தான் அத காப்பாத்துறோம். நம்ம எவ்வளவோ பண்றோம் அத. ஆனா இந்த சக்தி அது கொடுக்கும்போது நம்ம ஒரு உதவி செஞ்ச மாதிரி, ஒரு சர்வீஸ் செஞ்ச மாதிரி, அந்த தாயை காப்பாத்தின மாதிரி ஒரு இது கிடைக்கும். அந்த பூமிக்குள்ள போகும்போது, அந்த தாய் நம்மளையும் காப்பாத்தும். அது மட்டும் இல்ல. இந்த பிரமிடு வைக்கிறதுனால, சுத்தி இருக்க அத்தன பேருக்கு கூட அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்குது. அதுவும் இல்லாம இந்த இயற்கையுடைய உபாதைகள் ஏதாவது வந்ததுனா கூட, அத காத்து நம்மள ரட்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரமிட்ல ஒரு சக்தி இருக்கு. எல்லாருமே அந்த பிரமிட யூஸ் பண்ணணும்னு கேட்டு. அது இல்லாம இந்த தியானத்துக்கு நான் வந்த பிறகு கூட, ஒவ்வொரு வீட்லயும் அந்த பிரமிடா இருக்கணும். எனக்குள்ள ஒரு ஒரு வேலை செய்ய தொடங்கும்போது ஒரு பயம் வரும். அதனால அத நான் எதுவுமே சாப்பிடவே மாட்டேன். இது என்னுடைய அனுபவம். சாப்பிடவும் மாட்டேன். யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஒரு மாதிரி இருக்கும். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஆனா தியானத்துக்கு பிறகு நான் வந்த எது நடந்தாலும் உன் செயல். என்னை நடத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான். நான் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கேன். ஆனா ஒவ்வொரு செயலும் தன்னிச்சையாவே அதுவாவே எனக்கு நடந்துகிட்டு வரும்போது, நிஜமாவே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி தாயே! அது இல்லாம எனக்கு ஒரு டைம்ல இந்த தலைவலியோ, உடம்பு வலியோ, ஜுரமோ ஏதாவது வந்தா கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். மாத்திரையும் எடுக்க மாட்டேன். ஆனா அந்த இதுக்கு தகுந்த மாரி பத்ரிஜி குருஜி சொன்ன மாதிரி நோ டாக்டர், நோ மெடிசின் சொன்னார் இல்லையா? அந்த இது இந்த தியானத்துல வந்த பிறகு தெரிஞ்சது. நாம பண்றது கூட கரெக்ட் தான் அப்படின்னு, அந்த இதையும் நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எந்த மாத்திரையும் எடுக்க மாட்டேன். எந்த இதையும் எடுக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாம 20, 25 வருஷமா எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணணும். உனக்கு இது வரும் அது. எது வந்தாலும் கவலை இல்ல. கடவுள் என்ன இங்க அனுப்பியிருக்காரு. இப்பதான் இந்த இது நானே டிசைன் பண்ணி வந்ததா தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. கடவுள் அனுப்பியிருக்காரு. என்ன அனுபவிக்கணும்ன்றது நான் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு தர தடை பண்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எது வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு 25 வருஷமா டேப்லெட் போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். தியானத்துல வந்த பிறகு இந்த நோ மெடிசின் இந்த ஒரு டேப்லெட் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு சுத்தமா எடுக்கல. நீ என்ன பண்ணாலும் எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. எனக்கு நடத்துவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அந்த டேப்லெட்ட நானே விட்டுட்டேன். அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த டேப்லெட்ட சுத்தமா விட்டுட்டேன். விட்டுட்டு 3 இயர்ஸ் ஆகுது. டாக்டர்ட்ட கூட போகல. நல்லா தான் இருக்கு. இதுலயும் இப்போ இந்த தியானத்துக்கு நான் வந்தேன் இல்லையா? இந்த தியானத்துக்கு வந்த பிறகு இந்த 69 நாள் தியானத்துல வந்த பிறகு சடனா ஒரு நாள் வயிறு உபாதைகள் வந்துச்சு. அதனால 12 மணி அதுவும் நைட்டு 12 மணிக்கு டாய்லெட். போனா அங்க டாய்லெட் முடிச்சுட்டு ஃப்ளஷ் பண்ணலான்னு போகும்போது, நம்ம கை வெட்டுப்பட்டா ரத்தம் எப்படி வருமோ, அந்த மாரி அந்த தண்ணி ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். எப்பவுமே நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா பயந்தா நமக்குள்ள வந்து அது உட்காரும். பயப்பட மாட்டேன். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அது ஓடிக்கும். அந்த மாரி ஒரு தைரியம். இத பார்த்தோனே எனக்கு ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க அது என்ன நடக்குன்னு தெரியலன்ற ஒரு பயம். ஒரு நிமிஷம் இதுவும் மாறும் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு 12 மணிக்கு 5 நிமிஷம் உட்கார்ந்து எது நடந்தாலும் உன்கிட்ட தான் இருக்கும் செயல். எனக்கு தெரியல அப்படின்னு படுத்துட்டேன். ஒரு எப்பவுமே நான் 3:30க்கெல்லாம் எழுந்திருச்சு. ஏன்னா தியானம் பண்றதுக்கு, யோகா பண்றதுக்கு இதுக்கெல்லாம் எழுந்திருச்சு எக்ஸர்சைஸ் பண்ணுவேன். அதனால அந்த நேரம் எழுந்துட்டு நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரலான்னு. வெறும பிளட்டே வருது. இப்ப ஒரு பயம். எதுக்கு? ஏதோ நம்மள பண்ணுது. சரி பார்ப்போம். அப்படின்னுட்டு திருப்பியும் யாருக்கும் ஒண்ணும் சொல்லாம அப்படி வந்து படுக்கல. என்னுடைய வேலைய நான் யோகா அதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தேன். அது பண்ணிக்கிட்டே வரும்போது, சடனா ஒரு இதுல படிச்சதும், ஒரு இது சத்சங்கம் கேட்டதும் எனக்கு ஞாபகம். ஒரு டாக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, உடம்புல எல்லா பார்ட்ஸும் ஒரு மாதிரி அத பிரேக் ஆயிட்டு, அது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா,
ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிட்டாங்க, இந்த டாக்டரால இனி எழுந்து நடக்க முடியாது. இவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த டாக்டருக்கு நம்பிக்கை இருக்கு. தியானத்துல சரி செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கை வச்சிருந்து, அந்த டாக்டர்ட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல பெர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. பெட்ல போட்டாங்க. பெட்ல இருந்துகிட்டு அந்த டாக்டர் ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் தியானம் பண்ணி, தன்னுடைய உடல்ல இருக்கிற 72 செல் 72,000 செல் எவ்வளோ இருக்குன்னாங்களே, அந்த செல்லோட ஒவ்வொரு நாளும் பேசி, அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அத கியூர் பண்ணி 6 மாசத்துலயே அவரே எந்திரிச்சு உட்கார்ற அளவுக்கு முன்னேறினாரு. அதுக்கு பிறகு அவரு அந்த மெடிடேஷன் செஞ்சு, செஞ்சு தன்னை கியூர் பண்ணி அவரு இன்னைக்கு நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த இத படிச்சோம். அத அத அந்த ஞாபகம் எனக்கு வந்த உடனே, நானும் அதே நேரத்துல உட்கார்ந்துட்டு என்னுடைய அந்த அப்டமன் மேல கைய வச்சு, இந்த உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீ பக்கத்துல இருக்க செல்லு, நீங்க அடுத்த செல்லுக்கு உதவி செய்யணும். உதவி செஞ்சா என்ன நடக்குதோ அத சரிப்படுத்தணும். இத பண்ணா நானு சாட்சியா என்னுடைய அனுபவத்த மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்குவேன். எங்க வேணா பகிர்ந்துக்குவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு நானு அப்படியே விட்டுட்டேன். என்ன ஆச்சரியம்! சொல்லவே முடியாது. ஒரு 10, 11 மணிக்கு மேல நானு அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு மேல டாய்லெட் போனேன். ஒண்ணும் இல்ல. ஒரு லைட்டா அப்படி இருந்துச்சு. கடவுளே இந்த அளவுக்கு நடத்துனீங்க இல்லையா? இதுக்கும் தேங்க் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அதோட சரி. ஒண்ணுமே நடக்கல. இதுவரைக்கும் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். இதுக்கு நான் யாருக்கு தேங்க் பண்ணணும்? இது அத்தனை எங்கருந்து நடக்குது? இந்த தியானத்தின் மூலமா. இந்த தியானம் இல்லன்னா ஒண்ணுமே நடக்காது. எனக்கு அது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால அதுல இருந்த அந்த உறுப்போட, அந்த நான் செல்ஸோட நானு பல மணி நேரமா சொல்லி, இங்க என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அது ஏதோ ஒண்ணு நான் படிப்பினைக்காக வந்த அந்த படிப்பினை சரியா நான் லேர்ன் பண்ணலன்னா, அதுக்கு சாரி. நீங்க இவ்ளோ நல்லா பண்ணீங்க. அதுக்கு தேங்க்ஸ். லைஃப் ஐ லவ் யூ. அப்படின்னு நான் ஒவ்வொரு நேரமும் ஒரு 10, 15 தடவ சொல்லியிருப்பேன். அந்த மாரி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு 3 டேஸ் அந்த மாரி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னமும் கூட அந்த மாரி சொல்றேன். எது நடந்தாலும் சரியாகும், சரியாகும். அந்த நம்பிக்கையில தான் என்னுடைய இதெல்லாம் போய்க்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, நாம இந்த இத பார்க்கும்போது, நிச்சயமா இந்த தியானம் அபார சக்தி. சாத்தியமானது. இந்த அத்தனைக்கும் இந்த தியானம் தான் சாத்தியம். சத்தியம், உண்மை. அதனால தியானம் செய்வோம். தியானிகளாக மாறுவோம். அனைவரையும் தியானிகளா மாற்றுவோம். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். தேங்க் யூ. இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ மாஸ்டர். இன்னும் இருக்கா டைமா? இன்னும் டைம் இருக்குங்களா?